குருவே சரணம் குருஜி. குருவே தமிழ்ல சரணம். கேட்கலான்னு. நீங்க எதுல வேணாலும் கேளுங்க. தமிழ்ல கேளுங்க, தெலுங்குல கேளுங்க, ஹிந்தியில கேளுங்க. எதுல வேணாலும் கேளுங்க. இல்ல நோ இஷ்யூ. மத்தவங்களுக்கு புரியாதுல்ல. அதனால குருஜி. அது நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. அது அன்னைக்கு அவங்க மாதாட்ட பேசும்போது கேட்டேன் குருஜி. இப்போ ம். என்னோட பழைய இதுனால தான் இப்போ என் லைஃப்ல வந்து அப்பா, அம்மா, அ ஸ்பௌஸ், குழந்தைங்க அந்த மாரி வந்திருக்காங்க இல்லைங்களா? ம். இப்போ நான் வந்து இத சரி பண்றது இப்போ கர்ம விமோசனம் செய்யும்போது, அவங்களுக்கு வந்து ம். இது மாற்றம் வரம்போது, என்னோட இதுக்கும், அவங்களோட இதுக்கும் டிஸ்டர்ப் ஆகுங்கிற மாரி அவங்க மாத்தாட்ட டவுட் கேட்டாங்க. அவங்களோட அந்த கர்ம நிலைகள் வந்து அப்படியே தானே இருக்கும். சரி. இப்போ நான் வந்து ஒரு சென்ட் அடிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு சென்ட் சரிங்க, அடிச்சிருக்கேன். நார்மலா. உங்களுக்காக சரிங்க. அடிச்சேன், எனக்காக அடிச்சேனா? உங்களுக்காக தான் அடிச்சுக்கிட்டீங்க. நான் எனக்காக தான் அடிச்சுக்கிட்டேன். ரைட்டா? ஆமா, ஆமாங்க. இப்ப நம்ம 2 பேரும் ஒரு பஸ்ல போறோம். நீங்க வந்து என் பக்கத்துல உட்கார்றீங்க. ஆ, அந்த வாசம் உங்களுக்கும் அடிக்குது. அந்த சென்ட்டோட வாசம். அத கண்டிப்பா என்ஜாய் இருக்குங்க. அத என்ஜாய் பண்ணுவீங்களா? மூக்க இப்படி அடைச்சுக்குவீங்களா? அப்படின்னு. நல்ல வாசனையா இருந்தா என்ஜாய் பண்ணுவோம். முடியலன்னா மூக்கு அடைச்சுக்குவோம். ரைட். இங்க கர்மா அப்படின்றது நீங்க பண்ற ப்ரோசஸ். சரிங்க. அதோட எஃபெக்ட் உங்கள சுத்தி இருக்கிற அத்தன பேத்துக்கும் போகும். ஓ! சரிங்க. அத்தன பேத்தையும் அத அஃபெக்ட் பண்ணும். ஆனா, பேஸ்ட் ஆன் தேர் கர்மா. அவங்களோட கர்மா. இப்ப எப்படி இப்ப வாசம் இப்ப மல்லிப்பூ வாசம் எனக்கு பிடிக்கும். ஆமாங்க. என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது. மல்லிப்பூ வாசம் வந்தா தலைவலி வந்துரும் அவனுக்கு. அப்ப இது ம். மல்லிப்பூ மேல தப்பா? இல்ல அவன் மேல தப்பா? அவருக்கு ஏதோ பிரச்சனை. ரைட்டா? சோ அந்த மாரி ஆமாங்க. பேஸ்ட் ஆன் அவங்களோட கர்மாவ பொறுத்து அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும். உங்க கூட. புரிஞ்சதா? சரிங்க குருஜி. புரியலையா? புரிஞ்சதுங்க குருஜி. ஆனா அதனால எதுவும் டிஸ்டர்பன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அது மாரி ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்காக கேட்டேன். எப்பா இத கர்மா விநாசனாங்கிறதே நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிளியர் பண்றதுக்கு தான் கர்ம விநாசனாவே பண்றது. நீங்க ஒரு புதுசா ஓகே. ஒரு நெகட்டிவ் பத்தி பேசுறீங்க. இல்ல அது எப்படி வரும்? நெகட்டிவ்னு இல்லைங்க. ஓகேங்க குருஜி. புரிஞ்சுதுங்க. இல்ல நீங்க முழுசா கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க முழுசா உங்க கேள்வி கேளுங்க. குருஜி அவர் கொஸ்டின் என்னன்னா, அவர் இப்ப கர்ம விநாசனா பண்றனால அவருடைய கர்மாலாம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா, இந்த ம். கர்மாவால தான அவருடைய குழந்தைங்க, அவருக்கு ஒய்ஃப்ன்னு அப்பா, அம்மா அப்படின்னு அமைஞ்சிருக்காங்க. சோ சரி. இதுல ஏதாவது சேஞ்ச் ஆயிடுமோ? இதுல ஏதாவது அவர் எப்படி? பிரிஞ்சுருவாரோ? எப்படி? அப்படின்னு. வேற வேற வைஃப் வந்துருமா? வேற பையன் புதுசா பொறந்துருவாங்க? வேற புள்ள புதுசா பொறந்துருமா அப்படியா? இல்ல அப்படி வேற அப்படிலாம் இல்லைங்க அப்பா குருஜி. ஆயிடக்கூடாது. இல்ல இந்த அப்பா அம்மா போயிட்டு வேற அப்பா அம்மா வந்துருவாங்களா? அப்படியா? அப்படி இல்லைங்க இல்ல அப்படி இல்லைங்க குருஜி. அந்த ம். என்ன அந்த ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆவாதனால டிஸ்டர்பன்ஸ் ஆகுமாங்கிற ஒரு டவுட் தான் கேட்டேங்க. ஏற்கனவே உங்களுக்குள்ள ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆகலைங்கிறது உங்க கர்மா. ஓ! சரிங்க. அதுக்காக தான் இங்க வந்திருப்பீங்க. இப்போ இப்ப நான் சரிங்க பண்ணேன் குருஜி. அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு என்ன பார்த்தா அப்படியே பார்த்த உடனே எரிச்சலா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சரிங்க. நார்மலா அப்படித்தான் ஒரு பஸ்ல போறோம்னா, அல்லது யாரையாவது ஒருத்தர் பார்த்தோம்னா அடிக்கணும்னு தோணும். இல்ல அவன பார்த்த உடனே ஒரு மாரி ஒதுங்கி போகணும்னு தோணும். இதெல்லாம் ஆமாங்க. ஒரு கர்மா. நம்ம நெனைக்கிறது. அதே சரிங்க. வந்து அ நீங்க ஒரு கர்ம விநாசனம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காதவன் உங்க 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 சர்க்கிள்ஸ்லயே வரமாட்டான். சரிங்க குருஜி. சரிங்க. அது அது ஒரு ஷீல்டு மாரி. ஓ! சர்க்கிள்ஸ்லயே சரி, சரி. வரமாட்டான். 1 அல்லது சரிங்க. அது ஒரு மேக்னடைஸா மாறிடும். உங்கள அடிக்கணும்னு வர்றவங்க கூட போய் பார்த்துட்டு, சரிங்க சார். சும்மா வந்தேன் சார் பார்த்துட்டு போலான்ட்டு அப்படின்னு போயிடுவான். நம்ம அவன் எண்ணங்கள் மாறிருது. ஆ சரிங்க குருஜி. இப்போ நீங்க இப்படி வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு உங்க வீட்ல உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஒரு சண்டைய மூட்டி விட்டாங்க யாரோ ஒருத்தரு. சரிங்க. ரைட்டா? யாரோ வந்து சண்டைய ம். மூட்டி விட்டாங்க. இப்ப உங்களுக்கு ம். பயங்கர கோபம். ம். ம். எவன் அது அது எவனா இருந்தாலும் சரி, அடிச்சு கொன்னு ஒரு வழி பண்ணியே தீரணும்னு போறீங்க. ம். நீங்க போய் அவங்க வீட்ல கதவ தட்டி கூப்பிடும்போது, ஒரு மகாலட்சுமி மாரி ஒரு பொண்ணு அழகா ம். உங்க முன்னாடி வந்து நிக்குது. ம். நீங்க உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும்?
அந்த சண்டை போடுற எண்ணம் மாறிரும். இதுக்கு என்ன ரீசன்? அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிச்சா? இல்ல நீங்க ஏதாவது இல்லைங்க. பண்ணீங்களா? இல்ல அந்த வந்த கதவு திறந்த அவங்களோட அந்த வைப்ரேஷனா இருக்கலாம். பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கலாம். ம். சோ இங்க வந்து இங்க எல்லாமே வந்து எனர்ஜி தான். ஒண்ணு. எப்போ வந்து சரி. உங்களுக்குள்ள அந்த சீட், அந்த டிஎன்ஏ இருக்கோ, அந்த ம். அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அல்லது பாசிட்டிவ் எனர்ஜி, வாட் எவர் யூ மீன் இட். இங்க ம். வந்து கர்மா, see, I would like to say one thing. Karma means there is no classification, good karma, bad karma. Good karma ம். or bad karma classified by us. இங்க வந்து கெட்ட கர்மா, நல்ல கர்மான்னு எதுவும் கிடையாது. நல்ல கர்மா, கெட்ட கர்மா ரெண்டுமே அது அது கொடுக்கிற ரிசல்ட்டை பொறுத்து, அனுபவிக்கிற மனுஷனை பொறுத்து மாறும். அவ்வளவுதான். கர்மா ஒண்ணுதான். கர்மாவுக்கு நல்ல கர்மா, கெட்ட கர்மா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் டெல் யூ, we, you, me, and whoever here, we went to interview. Same ம். company, same position. One of us has selected. Karma is same. We attended interview. But the result, one guy is got the opportunity, he joined. All others, you and me, everyone is failed. Karma is same. The result is 2. But out of whoever the failed, based on their understanding, based on their knowledge, the experience will change. For example, I may think like that, leave it here. If it is not there, I will take another one tomorrow. Someone may think, let's wait us. If it is gone, I may get better one. Another one, I came here, I believed, I was believed only for this. If it is gone, I will commit suicide like that. He may weep, right? Or cry. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? புரியுதுங்க குருஜி. அவங்கவங்க கர்மா மனநிலை பொறுத்ததுதான். ஒண்ணுதான். இப்ப நம்ம எல்லாரும் வந்து இன்டர்வியூ போறோம். நீங்க, நானு, ம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இப்ப ஆமாங்க. இன்டர்வியூல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றோம். ஒரே கம்பெனி, ஒரே பொசிஷன். இப்ப நம்மள யாரோ ஒருத்தர் வந்து இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டாரு, அவர் ஜாயின் பண்ண போறாரு. இப்ப ம். மற்றவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டோம். ம். இப்போ நம்ம செஞ்ச கர்மா, எல்லாரும் செஞ்சது ஒரே கர்மா தான். இன்டர்வியூ அட்டன் பண்ணது. ஆமாங்க. ஆனா செலக்ட் பண்ணது ஒரே ஒரு ஆளு. அவன் போய் ஜாயின் பண்ணிட்டான். மிச்சம் 16 பேர் ம். எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஒரே மாதிரியா ஃபீல் பண்ணுவோம்? இல்லங்க மிச்சம் குருஜி. மிச்சம் இருக்கிற ஒவ்வொருத்தரும். ஆளு எல்லாம் ஒரே மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தர், ஐயோ நான் இந்த வேலையை தான் நம்பி இருந்தேன், இந்த வேலை விட்டா வேற ம். வேலை கிடையாது, அடுத்து நான் சூசைட் தான் ம். பண்ணிக்கணும், எனக்கு ஒரு ம். ஆப்ஷனே இல்லை அப்படின்னு அழுகலாம். அல்லது அட போடா இது இல்லைன்னா இன்னொன்னு அப்படின்ட்டு போலாம். அல்லது இது போச்சுன்னா இதோட பெட்டரா கிடைக்கும் அப்படின்றவும் போலாம். ஒரு சிலரு ம். போனால் போகட்டும் போட அப்படி பாட்டு பாடிட்டு போலாம். ரைட்டா? So அது depending அவங்க upon the people, என்ன. ஓ, ஓகே. it is called karma, because your thinking and the handling power, or the maturity to accept, or the maturity to handle it based on your knowledge. Your knowledge based on your karma. Because whatever you are learning, whatever you are teaching by others, by the society, by the school, by the teacher, everything based on your karma. For example, 2 kids studying in the school, first standard or 5th standard, or let it be 12th standard, PUC, SSLC. One guy in private school, English medium. Another guy is in government school in Tamil medium. Or you mean it, government school or private school. இப்போ ஏன் நம்ம பிரைவேட் ஸ்கூல் போனா? why this kids going to private school? Why this kids is going to government school? Is it their problem? Is it their problem? இல்லங்க குருஜி. அவங்க Who created this such a situation? Who was created? அவங்க They, பேரண்ட்ஸ் யார் பண்ணது? பேரண்ட்ஸ். they themselves. அவங்களுக்கு They யார் பண்ணா? themselves.
So if it is a chain, right? So this chain has to be break it. ஓகே. It is chain reaction. Once you ம். break the chain, the energy will destroy. Energy not destroy means here it will scatter or transformed to another energy, like the heat energy transferred into current energy, just like that. Expect unexpected, beyond expectations, everything.